பூரா நம்ம மக்கள்னா பூராத்தையும் கூட்டிட்டு போயிருந்தேன் திருநெல்வேலிக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால அந்த பார்க்கும்போது ஏதோ புலி பதுங்கி இருக்கும், ஆனா காட்டுக்குள்ளதான் இருக்கணும் மாதிரி கரெக்டா இருக்கீங்க. பரவாயில்ல, சரியான ஒரு ஏரியாவுக்குள்ள சரியான ஒரு அமைப்பா இந்த ஊரு இந்த இடத்துல அமைஞ்சது. இந்த நேரத்துல நான் வந்து உங்களெல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு கனவுல கூட நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல, உங்களை கரெக்டான நேரத்துல கரெக்டா வந்து பார்த்துட்டேன். அரசியலுக்காக வரல, அது மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. ஒன்னே என்கிட்ட போன்ல சொன்னீங்க, தம்பி நீங்க நம்ம ஊருக்கு வந்தே ஆகணும்ன்றது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கீங்க, வீடியோ எடுத்தாலும் பரவாயில்ல, புளியகுளத்துக்கு ரூட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு கேன்சல் பண்ணாலும் பரவாயில்லடா, நம்ம சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. ரூட்டை வேணா கேன்சல் பண்ணிட்டோம். இது வந்து என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய வீடு, என்னுடைய இடம். இதுக்கு பெர்மிஷனும் வேண்டாம், வேற எது இந்த ரூட்டு வேண்டாம், கட்டாயம் போயிடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். கட்டாயம் தம்பி வந்துட்டான், ஒரு பாசக்கார தம்பி. ஊருக்குள்ள ஆட்டம் இனிமேதான் பாசக்கார ஆட்டமா இருக்கும். சொல்லுறாங்க, உங்க பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆளு. எப்போதும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தனும் இருப்பேன். ஆள் பார்த்து அழகு பார்த்து வசதி வாய்ப்பு பார்த்துலாம் பழக மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலும் அண்ணன் தம்பியா இருப்பேன். கண்டிப்பா எல்லாரும் வலைதளத்துல பாத்திருப்பீங்க, எல்லாம் பாம்பேல இருந்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்கேன், மறந்துடுவாங்க, நானும் வந்துடுறேன். ஒரு சின்ன விஷயம் உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயம் இந்த ஊருக்கு போயே ஆகணும்னு என்னுடைய டீம்ஸ் எல்லாருமே, சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க. கண்டிப்பா புளியங்குளத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. அதுல ஏதோ ஒரு பாலம், ஏதோ ஒரு மேட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாலத்தை என்கிட்ட காட்டவே இல்லை, மறைச்சிட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு வைங்களேன். அங்கதான் இருக்கா அந்த பாலத்தை. என்னுடைய சொந்த செலவுல செஞ்சு தரேன். அரசியலை விட்டுருங்க, என்னுடைய சொந்த செலவுல அந்த பாலத்தை உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடுறேன். உங்க தம்பி உங்க வீட்டுல ஒருத்தர் திருநெல்வேலியில கனெக்ஷன் ஆபீஸ் வச்சு தென் மாவட்டத்துக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தான் பெருமை, எனக்கு பெருமை கிடையாது. என்ன ஏன் தம்பிடா ஏன் அண்ணன்டான்னு சொல்றதுக்கு தகுதியான ஆளு நானு, மனசுல வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு தெய்வ பிறவியா மாறி வந்தவன் தான். இந்த காலத்துல பொண்டாட்டி எவ்வளவு 100 ரூபா கொடுக்க சம்மதிக்க மாட்டா, உங்களுக்கே தெரியும். மனசுல வச்சுக்கீங்க, அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சதுல வாழ்க்கையில கொடுத்து வச்சிருக்கணும். அவன் அமைஞ்சதோட நான் அமைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றதோட அமைச்சிட்டேன்னு வைங்களேன். கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி, இந்த ஊருக்கு பின்னாடி பெரிய ஒளி விளக்கா இருப்பேன். மைக்கு கிடைச்சிட்டு வசனம் பேசிட்டுலாம் போக மாட்டேன். இங்க ஒரு தலைவலி அப்படின்னா போன்ல நான் வருவேன். சொன்ன மாதிரி வந்தனா, கட்டாயம் வந்துட்டேனா, வந்துட்டேன். இந்த ஊர்ல மிகப்பெரிய வேற ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுல ஒரு பெரிய ஓட்டுக்காக வந்ததோட பாசத்துக்காக தாங்க வந்தேன் முதல்ல. அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அரசியலுக்காக எல்லாம் வரல, முதல்ல இந்த குடும்பத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமே. எல்லாத்தையும் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் தான். அரசியலுக்கு வரணும், தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்ன்ற ஆசை எல்லாம் கிடையாது எனக்கு. கடவுள் புண்ணியத்துல, தெய்வ புண்ணியத்துல எல்லாமே நான் நல்லா இருக்கேன், வேல் செட்டில். ஒரு அங்கீகாரம் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கையெழுத்து போட்டா நல்லா இருக்குமே, ஒரு அந்த மாதிரி ஒரு ஐடியா மட்டும் தாங்க. கட்டாயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எவன் வேணாலும் வரமாட்டான், எவனும் வந்திருக்க மாட்டாங்க, எவனும் வரமாட்டான். கட்டாயம் தம்பி வருவேன்னு வைங்களேன். ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசை மட்டும்தான். நீங்க நினைச்சதை நான் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி அங்கீகாரம் வந்தாதான், ஓட்டு போட்டாதான் தம்பி செவிச்சாதான் கிடையாது. தம்பி ஏற்கனவே எம்எல்ஏ அமைச்சர் லெவலில் போய்கிட்டு இருக்கேன். அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஊருக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பா. அடுத்தால ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த பாலம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஏதோ ஒரு கோவிலுக்கு ஏதோ சிட்டு போட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் ரெண்டாவதா இருக்கட்டும், கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இமிடியட்டா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஆரம்பிச்சு கொடுத்துட்றேன், சரியா? கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். அரசியலுக்காக 150 ரூபா கொடுக்குறவன் கிடையாது, தான் குடும்பத்துக்காக 150 ரூபா செலவு பண்றவன், தான் குடும்பத்தை நேசிக்கிறவன். எல்லாமே ஒன்னே என்கிட்ட கேட்டாங்க, தம்பி இப்படியே போயிட்டு இருக்கிய, கடைசியில உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த முன்னாடி நீங்க இருக்கிறீங்களே, இது போதும் எனக்கு அப்படின்றதான் சொன்னேன் என்கிட்ட. வாழ்க்கையில இது கிடைச்சாலே போதும். அதே மாதிரி 1 2 வேற ஏதாவது அப்படி இப்படி இருக்கும், அதெல்லாம் மாத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம். வேற எங்கேயே பார்த்தா செவத்துல எந்த பெயிண்டையுமே காங்கல, பரவாயில்ல. அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு செவரு கிடையாது திருநெல்வேலி ஃபுல்லா. இவன் என்னத்தையாவது மிக்சியை வரைஞ்சு போட்டுருவானா, இவன் என்னத்தையாவது 150 ரூபா, ஏற்கனவே 150 ரூபா செலவு பண்ணுவானே. எலெக்ஷன்ல வேற நின்றுட்டு இருக்கானே, கேடு வேலை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கூட தெய்வம் இருக்கு, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, எந்த கேடு வேலை பார்த்தாலும் இங்க நடக்காதுன்னு வைங்களேன். இந்த நேரத்துல
இந்த தம்பி குமார் தம்பி மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அத்தனையும் பெர்மிஷன் வாங்கியாச்சு எல்லாமே. அதுவே வாழ்க்கையில கிடைச்ச கிஃப்ட். இந்த சமுதாயத்துல பிறந்தவனுக்கு நெட்ல பெர்மிஷன் கிடைக்கிறத கஷ்டம், உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அக்கா தம்பி மறந்துடாதீங்க, உங்களெல்லாம் தேடி பிடிச்ச கண்டி ஏதோ ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தம்பி தொலைச்சிட்டேன்னா கிடைப்பான் பாருங்க, அந்த பாசம் தான் இன்னைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒருத்தனா இருப்பேன். அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு சின்ன கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, தூக்கி காட்டுங்க. இதான் பாத்தீங்களா, 6:15 சூரியன் உதிக்குதோ இல்லையா தெரியல. அக்கா நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் தேவை, அக்காமார்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை. இது இருந்தாதான் அடுத்த வேலையை. அதனால இது வாழ்க்கையில மறக்க முடியாத சின்ன கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஓட்ட ஆனா இந்த ஊர்ல ஒரு பொக்கிஷனா கட்டி இந்த மிக்சியை கொண்டு வச்சிடணும்னு அர்த்தம். கண்டிப்பா இதை பல நம்மளுடைய ஞாபகமா வச்சிருவோம். மற்றபடி தம்பி இந்த வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டாலே தம்பி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஏன் என்னை இவ்வளவு நாளா கூப்பிடல அப்படின்ற என்னுடைய வருத்தம். எத்தனையோ வலைதளத்துல பாக்குறீங்க தம்பி, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, தம்பி மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. என்னை ஏன் கூப்பிடல, எத்தனையோ கல்யாண வீடு நல்லது கெட்டது கோவில் கூட எல்லாம் வச்சிருக்கு, என்னை ஏன் கூப்பிடல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இங்க வந்துட்டேன். ஆச்சு ஓட்டு போட தம்பி பேரெல்லாம் கூட்டிட்டு போய் மாத்திக்கிட்டி பட்டணம் அமைக்கிடுவான் பாத்துங்க, சரியா? மிக்சி சின்னத்துல போடணும். அதனால ரொம்ப தெளிவா இருங்க, மறந்துடாதீங்க. இந்த கட்சி வேட்டிக்கு இனிமேல் இந்த ஊருக்குள்ள வேலை இருக்கக்கூடாது, அதை மாத்திரும். நான் என்னுடைய மண்ணு, என்னுடைய ஊரு, என்னுடைய குடும்பமா நேசிப்பேன். இங்க எதுனாலும் நானே செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி நல்லது கிட்டது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிடுவோம். மறந்துடாதீங்க, தம்பிய விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த தம்பியை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு கொண்டு போகணும். ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இது குமாருடைய கோட்டைடா அப்படின்ற பேரு கிடைச்சாலே நான் உங்களை கோட்டைக்கு கொண்டு போயிருவேன். உண்மை சத்தியம் சொல்ல மாட்டேன், நானும் செஞ்சிருவேன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியில 24 நேரமும் ஆபீஸ், டொனேஷன் ஆபீஸ் வச்சிருக்கேன். அவன் கடத்தல் ஆபீஸ் வச்சிருப்பான், கொள்ளையடிக்கிற ஆபீஸ் வச்சிருப்பான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நல்ல வெள்ளை ஜில்லிமா ஏசி 40 ஏசி போட்டு ஆட்டையை போடுற ஆபீஸ் வச்சிருப்பான். நம்ம ஆபீஸ்லாம் டொனேஷன் ஆபீஸ்னு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் தெய்வ பிறவியில பிறந்தவன், எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். எனக்கு மட்டும் எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் அம்மா அப்பா. நம்ம பையன் உங்க குடும்பத்துல ஒருத்தன் நின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத உரிமையா எதை வேணாலும் கேட்கலாம். கண்டிப்பா எதை வேணாலும் செஞ்சு தருவேன். எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. நிறைய சேஃப்டிக்கு இந்த ஊர்ல கேமரா மாட்ட வேண்டியிருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கண்டிப்பா உங்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமையா இருக்கும். இந்த நைட்டு கீட்டெல்லாம் திருட்டு போய் வெளியில இருந்து ஆடு மாடெல்லாம் கலந்துட்டு போயிருவானு, அதுக்கெல்லாம் கேமரா மாட்ட வேண்டியிருக்கு. கண்டிப்பா மாட்டி தரேன். அதெல்லாம் நிறைய ஊர்ல செஞ்சிருக்கேன், நான் நிறைய ஊர்ல செஞ்சிருக்கேன். இந்த கோவில் குளத்துக்கெல்லாம் எல்லாமே செஞ்சுவாங்க. நம்ம சொந்த செலவுல செய்வோம்க்கா, கடவுள் புண்ணியத்துல நம்ம நல்லா இருக்கும்க்கா. வாக்கியா என்ன வாக்கியாவே ஆரம்பிச்சிருவோம், கவலைப்படுறீங்க. தம்பி கூட இருக்கிற வரைக்கும் ஒரு போன் அடிச்சா தென் மாவட்டத்துல இருக்க அத்தனை அக்காமாருங்க வந்துருவாங்க. இந்த ஊரை ஒரு நாள் ஜேன்னு கொண்டாடிடுவோம். இந்த ஊர்ல ஏதாவது ஒரு கோவில் கூட ஏதாவது ஒரு விழாவை மிகப்பெரிய விழாவா கொண்டாடுவோம். ஒரு சென்னையில இருந்து மாநாடா மயிலாடாவை கூட்டிட்டு வந்து ஒரு கச்சேரிலாம் நடத்தி இப்படி ஒரு கிராமமா அப்படின்றதுல ஒரு பெரிய கிராமமா உருவாக்குவோம். என்னைய எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுத்துடாதீங்க, உங்க பின்னாடி நான் எப்போதும் இருப்பேன். அந்த மாதிரிலாம் எல்லாரும் மறந்துடாதீங்க. திருநெல்வேலி யாரு வந்தாலும் தம்பி வீட்டுக்கு வாங்க, ஆபீஸ் வாங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட ஊரு போறதுனால தம்பிக்கு அதுவே கிடையாது. புளியங்குளம் பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களா? மீடியா நல்லா தெளிவா எடுத்துங்க, கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, பரவாயில்ல. அதனால இங்க போகக்கூடாதுன்ற ரூல்ஸ். எதுக்கு ஏதாவது சேர்த்துடக்கூடாதுல்ல. அதுல கேடுகளை யாரு பாப்பா தெரியாதா உங்களுக்கு? அந்த நம்ம தான் இருக்கும் இல்லையா, பாத்துக்கலாம். உங்க மேல பாசம் இருக்கு, அந்த அன்பு இருக்கு. நிறைய ஊருக்கு போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கு. நம்ம பொண்ணு கொடுத்துருப்போம், பொண்ணு எடுத்திருப்போம், அக்கா தங்கச்சிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் போன் பண்ணி தம்பி மிக்சியில போடுறான்னு மிக்சியில போட்டா மட்டும் போதும். இது தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். மறந்துடுவீங்கக்கா, அக்கா மறந்துடுவீங்களா? தம்பி பார்த்தவன மட்டும் சிரிக்க கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க சிரிச்ச முகமா தான் இருக்கணும். உங்களை அழகு பார்க்கறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்களை அழகு பார்க்கறதுக்கு மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். பாத்துக்கலாம் விடுங்க, நம்ம எப்பயுமே எங்க போனாலே நம்ம எல்லாமே 7:30 தானே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடுங்க. இந்த பாச கூட்டத்தை விட்டுட்டு 7:30 8:30 அது 2 பாத்துக்கலாம் விடுங்க. சிட்டியில இருக்க பாசத்தோட கிராமத்துல இருக்க பாசம் வாழ்க்கையில கிடைக்காத பாசம் இல்ல. ஒரே வேலையில சாப்பிடுற பாசம். ஆனா கொஞ்சம் போனை பாத்துங்க.
ஆமா, அது அப்படிதான் இருக்கும். ஊர் ஊரா போனை போட்டு 7:30 எல்லாமே கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஏடா தம்பியை கொண்டு வா, தம்பியை கொண்டு வா, தம்பியை கொண்டு வானா எங்க கொண்டு வர தம்பியை? அடிக்கிற வெயில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? 2 நாளா எந்திரிக்கவே இல்லை, வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டேன். ஏக்கா ஓட்டு நீ எப்படியாவது போட்டிருக்க, நான் வர முடியாது, என்னை மன்னிச்சிருன்ட்டேன். உச்சி வெயில்ல வந்து என் ஊருக்கு போ, உன் ஊருக்கு போனா எங்க வர முடியும்? அடிக்கிற வெயில் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எல்லாரும் விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க பின்னாடி எப்போதும் இருப்பேன். இங்க இருக்கிற அத்தனை வீட்லயுமே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, எல்லா நம்பரும் கொடுத்துருங்க. எவனாவது போன் எடுக்கணும்னா அவ்வளவுதான், பாத்துங்க. ஏன்னா கரெக்டா எல்லா நம்பரும் கொடுத்துருங்க. அக்கா உங்க பின்னாடி எப்போதும் இருப்பேன். வாழ்க்கையில ஏதாவது கல்யாணம் நல்லது கெட்டது எதுனாலும் கூப்பிடுங்க, உங்க தம்பியா இருப்பேன். மறந்துடாதீங்க, விட்டு கொடுத்துறாங்க. கூட பிறந்தாதான் தம்பியா அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு நான் தம்பியா இருப்பேன். தம்பி எல்லாத்தையும் பாத்துங்க, இன்ஸ்டாலாம் பாப்பீங்க. அண்ணனை பத்தி சொல்றது கிடையாது ஊர்ல. என்ன நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கான் திருநெல்வேலியில, அவனை கூட்டிட்டு வரணும்னு ஏதாவது கல்யாண வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம் நிறைய. பரவாயில்ல, இங்க எல்லாமே விவசாயம் நடந்துட்டு இருக்கா தம்பி. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கும் போதே நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே அந்த பாலத்தையும் போட்டு கொடுத்துருவோம். ஏதாவது என்ன ஒரு எஸ்டிமேட் பாருங்க, அந்த பாலத்தையும் எவன் செய்யறானா இல்லையா தெரியல, நான் செஞ்சு தரேன். நம்ம கண்டிப்பா செஞ்சு தரேன். அக்கா போயிட்டு வரட்டுமா தம்பி, இல்ல இங்கே இருந்துருவா? எனக்கு ஒரு 2 சென்ட் இடம் கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு வீட்டை கட்டிட்டு வந்துருவேன்க்கா. எனக்கு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கையெழுத்து போட்டு ஒரு 2 சென்ட் இடம் மட்டும் கொடுங்க, நானும் இங்க வந்துருவேன். இந்த ஊர்ல நானும் வந்துட்டேன்னு வைங்க, கட்டாயம் இங்க வந்து இருந்துக்கிறோம் உங்க கூட. கண்டிப்பா செட்டில் ஆகும் போது இங்க வந்துருந்தேன். கண்டிப்பா எல்லாரும் திருநெல்வேலிக்கு வாங்க. தம்பி வீட்டுல அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது, கண்டிப்பா கூப்பிடுறேன், எல்லாரும் வந்துருங்க. மறந்துடாதீங்க, இது அரசியலுக்காக வரல. என்ன சின்ன என்ன ஓட்டு போடுங்க, ஜெயிச்சிரும் வச்சிரும் அதெல்லாம் பேசல, நம்ம குடும்ப கதையை தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தம்பி அண்ணன் தம்பியில எல்லாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் நம்ம பூத்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்துக்கங்க, சரியா? கண்டிப்பா போடுங்க. ஓட்டு போடலனாலுமே ஏன் அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன், மனசுல வச்சுக்கோங்க, சரியா? அரசியல் 2வது சாக்கடை, அதை நோக்கி போல அங்கீகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க பின்னாடி எப்போதும் இருப்பேன். ஆட்சி தாத்தா பேரன் கீரன் எல்லாமே விட்டு கொடுக்காங்க, நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஊருக்கு அடுத்தால ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அடிக்கடி வருவேன். கட்டாயம் இந்த ஊர் என்னுடைய மனசுல பதிஞ்சிருச்சு. எனக்கு வர்றதுக்கு பெர்மிஷனே கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரியா? போகக்கூடாதுன்றத மீறி கட்டாயம் உங்களை எல்லாம் பார்த்தாகணுன்ற ஒரே பாசம் தான். கண்டிப்பா போயிட்டு வரட்டுமா? ஏகப்பட்ட ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். நன்றி, ஜெய்கன்.